ஹாய் கைஸ், 1920ல இருந்தே கனடால இருக்கக்கூடிய பல ஃபேமிலிஸ் தனக்குன்னு சொந்தமா ஒரு கேபின் வச்சிருந்தாங்க. இப்ப சொல்ல போற இந்த ஒரு ஃபேமிலிக்குமே சொந்தமா ஒரு கேபின் இருக்கு. இந்த கேபின் ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கு. அப்படி தன்னுடைய சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக இந்த ஃபேமிலி அந்த கேபினுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த கேபினுக்கு வரதுனால அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய சில பசங்க இந்த கேபினுக்கு பின்னாடி இருக்க அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஆர்வம் தாங்க முடியாம அந்த காட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் புதுசா ஒரு வழி போறத பாக்குறாங்க. என்ன இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கோம், ஆனா இப்படி ஒரு வழிய நம்ம பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அந்த வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழியில என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாமலேயே இந்த பசங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா நடந்த அந்த ஒரு சம்பவம் திரும்பி உயிரோட இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போவோமான்னு அந்த ஃபேமிலிய யோசிக்க வச்சுச்சு. அப்படி அந்த வழியா போன அந்த பசங்களுக்கு என்னாச்சு? அடுத்ததா இந்த ஃபேமிலி பார்த்ததா சொன்ன அந்த ஒரு விஷயத்தை கேட்ட எல்லாருமே உறைஞ்சு போனாங்க. ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுசா ஒரு வழியை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வழியா இந்த பசங்க போக ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல ஒரு வீடு தெரியறத பாக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கும் போதுதான் தெரியுது 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கைவிடப்பட்ட நிலைமையில அப்படியே இருந்திருக்கு. அதுல முதல்ல இருக்க வீட்டை இந்த பசங்க எட்டி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருந்த எல்லா பொருட்களுமே கலையாம அப்படியே இருந்திருக்கு. வீடுகளுக்குள்ள போய் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு வீட்லயுமே யாருமே இல்லைன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இருட்ட ஆரம்பிச்சதுனால இப்போதைக்கு நம்ம இந்த வீடுகளை விட்டு போலாம், திரும்பி நாளைக்கு வந்து பாப்போம்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ இவங்களோட கேபினுக்கு போகணும் அப்படின்னா இவங்க நடந்து வந்த அந்த காட்டை தாண்டி தான் போயாகணும். சீக்கிரம் வீட்டுக்கு போலனா வீட்டுல திட்டுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையனுக்கு யாரோ தன்னை பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ற மாதிரி தோணுது. ஒரு வழியா எல்லாருமே கேபினுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய டின்னரை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போதே தன்னுடைய அப்பா கிட்ட இன்னைக்கு அவங்க பார்த்த அந்த வீடுகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அந்த பசங்களுடைய அப்பாவும், அப்படியா, நானும் நாளைக்கு உங்களோட வரேன், எல்லாருமே சேர்ந்து அந்த வீடுகளை சுத்தி பார்ப்போம்னு சொல்றாரு. டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்களுடைய ரூமுக்கு தூங்க போறாங்க. இந்த பசங்க தூங்கிட்டு இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ரூமோட சீலிங்ல இருந்து யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இருந்தாலுமே இது பழைய வீடுன்றதுனால இப்படி ஏதாவது சத்தம் கேட்கும்னு நினைச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அப்பா பசங்களோட சேர்ந்து அந்த வீடுகளை சுத்தி பார்க்க கிளம்புறாரு. ஆரம்பத்துல சின்ன பசங்க ஏதோ ஒன்ன பார்த்துட்டு வளர்றாங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த பசங்க சொன்னபடியே எல்லா வீடுகளுமே கைவிடப்பட்ட நிலைமையில அப்படியே இருந்திருக்கு. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா தூரத்துல இருக்க ஒரு பெரிய வீட்டை பாக்குறாங்க. அதுவுமே பழசான நிலைமையில தான் இருந்திருக்கு. நிறைய காஸ்ட்லியான பொருட்கள் இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அதை எதையுமே இவங்க எடுக்கல. பாலடைஞ்ச நிலைமையில இருக்க ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க புத்தம் புதுசா ஒரு பெட் இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அந்த பெட்க்கு மேல சில முடிகள் கடந்திருக்கு. இருந்தாலுமே இது பழைய வீடு தானே, இனிமே இந்த பெட்டை யார் யூஸ் பண்ண போறா, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இதை வாஷ் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த பெட்டை சுருட்டி தன்னுடைய ஷோல்டர்ல போட்டுக்கிட்டு அந்த அப்பா பசங்களை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. அந்த வீட்டை விட்டு 20 அடி தூரம் இவங்க நடக்கும் போது வீட்டுக்கு உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு. எல்லாருமே அந்த வீட்டை திரும்பி பார்க்கும் போதுதான் அந்த வீட்டுடைய ஜன்னல்ல இருந்து ஒரு வயசான பாட்டி இவங்களையே முறைச்சு பாக்குறாங்க. இத பார்த்த உடனே, ஓ, இந்த வீட்டுல ஆள் இருக்காங்க போல இருக்கு, நம்ம தான் இவங்க பெட்டை தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம்னு தூரத்துல இருந்து சாரி கேட்டபடியே அந்த பெட்டை எடுத்துட்டு திரும்பி அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்பா போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஏன் வரலன்னு சொல்லி இந்த பசங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விதமான அலறல் சத்தம் கேக்குது. கீழே விழுந்து அலறி அடிச்சு ஓடி வந்த அந்த பசங்களுடைய அப்பா உடனே ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பசங்க என்ன நடந்துச்சுப்பான்னு கேட்கும் போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீட்டுக்குள்ள போனோம், அப்ப யாருமே இல்ல, நான் பெட்டை வைக்க போகும்போது அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க யாருமே மனுஷங்க மாதிரி இல்ல, ஒரு நிழல் மாதிரி. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு கருப்பு உருவமா நிக்கிறாங்கன்னு சொல்றாரு.
கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இன்னொரு தடவை அந்த வீட்டை திரும்பி பார்க்கணும்னு இவங்க எல்லாருக்குமே தோணுது. அப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டை திரும்பி பார்க்கும்போது தான் அந்த வீட்டுடைய ஜன்னல்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணோட கருப்புருவம் இவங்களையே பார்த்து முறைச்சிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே எல்லாருமே அடிச்சு புடிச்சு தன்னுடைய கேபினுக்கு ஓடி போனது மட்டும் இல்லாம அந்த கேபினை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்குமே அன்னைக்கு நைட் இந்த ஃபேமிலி பார்த்த அந்த கருப்புருவங்கள் யாருன்னு தெரியல. அப்படி அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னா ஏன் அங்க வாழ்ந்த மக்கள் தன்னுடைய வீட்டுல இருக்க பொருட்களை கூட எடுக்காம போகணும்? இந்த மாதிரியான நிறைய மர்மங்கள் இன்னும் அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.